இது செவ்வாய்க்கிழமை காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு கொஞ்சம் ஹெல்த்தியாக கொடுப்போமே பசங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராகி மாவை எடுத்து அதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு தோசை தவா வச்சு அதில் கொஞ்சமாக நெய் தடவி ஒரு 5 மினிட்ஸ் சிம்லேயே இந்த மாவை வந்து நல்லா வேக வச்சுக்கோங்க. முன்னாடி பின்னாடி பெரட்டி போட்டு ராகி மாவு வந்து நல்லா வெந்திருக்கணும். அப்போ தான் வந்து பசங்களுக்கு கொஞ்சம் வயிறு வலிக்காமல் இருக்கும். அதனால தான் ஒரு மிக்ஸி ஜாரில் வந்துட்டு ஒரு 2 வாழைப்பழம் 10 பாதாம், நீங்கள் வந்து முந்திரியும் சேர்த்துக்கலாம், அக்ரூட் சேர்த்துக்கலாம். ஆனால் நான் அந்த ஐட்டம் எதுவுமே சேர்க்கல. டேட்ஸும் இனிப்புக்காக சேர்த்துக்கலாம். ஆனால் இன்றைக்கி நான் நாட்டு சக்கரை சேர்த்துட்டு இந்த ராகி ரொட்டியை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூடயே கொஞ்சமாக திருப்பியும் நாட்டு சக்கரை சேர்த்து கொஞ்சமாக பால் ஊற்றி நான் நல்லா ஸ்மூத்தியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது கூடயே கொஞ்சம் டெக்கரேஷனுக்காக சாக்லேட் சிரப்பும் இதுக்கு மேலேயே பாதாமோட அந்த கிரேன் பண்ணி போட்டிருக்கேன். பசங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அவங்க சூப்பராக சாப்பிட்டாங்க விரும்பி. லஞ்சுக்கு வந்து மேகியும் பனானாவும் தான் கொடுத்துருந்தேன். நீங்கள் என்ன கொடுத்துருந்தீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.